நம்முடைய அரசு வழங்கியிருக்கிற நம்முடைய அருள்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவரும் இன்றைக்கு ஒரு 10 நாட்களாக உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐயப்பாடு. மாநகராட்சி ஆணையாளர் ஒரு மாநகர செயலாளர் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய மாநகர செயலாளர், திமுகவோட மாநகர செயலாளர், என்னுடைய மனைவி நிர்மலா அவர்கள் இந்த திருவண்ணாமலை மாநகராட்சியினுடைய மேயர். நாங்கள் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பதாக உங்களுக்கு எடுத்து நினைப்பதில்லை. நம்முடைய மண்ணின் மைந்தர் உங்களால் வெற்றி பெற்று தமிழகத்தில் 2வது அதிக ஓட்டு பெற்று 95,000 ஓட்டில் வெற்றி பெற்ற அண்ணன் ஏவாவேலு தான். அதனால நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு பாதுகாப்பு தான். நீங்க வேற, நான் வேற இல்லை. ஓடியாரக்கூடிய அளவு இங்கே தான் இருக்கு. நாங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் போல உறவு முறையில தான் நாங்களாம் இருக்கிறோம். இந்த உங்களிடம் சில தகவல்களை சொல்ல வருகிறேன். விளக்க உரை கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் இங்கே கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை இங்கே விளக்கமாக எடுத்து வைத்திருக்கின்ற மாநகரத்துடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் கார்த்திகேயன் மாறன். இந்த நிகழ்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அருமையிடம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், மாவட்ட கழக துணை செயலாளர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எப்போ 6 மாதம் காலம் தள்ளி போடும். இப்போ மின்சாரத்துறை சார்பாக கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க, கொடுத்துருவோம். இதுவும் எதுக்குன்னா நமக்கு ஆதரவாக அந்த வேலைக்கு பண்ணால் அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பயப்பட வேண்டாம், அமைச்சர் சொல்லுறது பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேணாம் அப்படின்னா, இதெல்லாம் கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அரசின் சார்பாக தள்ளி போட்டுக்கிட்டே வரணும் நாங்கள். ஆனால் அமைச்சர் யோசிச்சார், இங்கே இருக்கிற குடியிருப்போர் இந்த ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு நம்ம சார்பாக போய் ஒருத்தர் நம்ம முறையிடணும் இல்லை. ஏங்க நாங்கள் அவர்களுக்கு பட்டா கொடுத்துருக்குறீங்க, மின்சார கட்டணம் கொடுத்துருக்கீங்க, அனுமதி கொடுத்துருக்குறீங்க, மின்சார கட்டணம் இபி பில்லு கட்டுறோம் அப்படிங்கிற செய்து, அதே போல் நிலவரி கட்டுறோம், நம்ம வீடு குடியிருப்பதற்கு, அதே போல் குடிநீருக்கு வரி கட்டுறோம், இதெல்லாம் நாங்கள் கட்டுறோம், காலகாலமாக இருக்கிறதால தான் நாங்கள் கட்டுறோன்னு நம்ம சார்பாக சொல்லணும் இல்லைங்களா. அமைச்சருக்கு முடிவு பண்ணி தான் என்ன சொன்னார், ஒரு வழக்கறிஞர் நியமித்தார் குடியிருப்பவர் சங்கம் சார்பாக. அதுவும் குறிப்பாக நம்ம 14வது வார்டில் இருக்கிற 3 பேர் பட்டா வச்சுருந்தாங்க. அந்த பட்டாவை வாங்கி எடுத்துக்கொண்டு போய் எம்பியாக ஒருத்தருக்கிறார் டெல்லியில், மாநில உறுப்பினர், நல்ல வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், எந்த கேஸ் கொடுத்தாலும் ஜெயிச்சு கொடுக்குறவர். அவர் பேர் வழக்கறிஞர் வில்சன்னு பேர். அவர்கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சு இது எல்லாம் பாலமாக இருந்து யார் செயல்படுறதுனா என்ன அருகில் அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் அருள்குமார் இவர் தான் அதெல்லாம் பார்க்குறாரு. அமைச்சர் இவரை கூப்பிட்டு அந்த பகுதியில் போய் இந்த பட்டாவுடைய நகல்லாம் எடுத்துகிட்டு போய் சான்றெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் நம்ம சார்பாக வழக்கை தொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வழக்கை தொடுத்து வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னு நிலைமைன்னு கேட்டிங்கன்னா சொல்லிட்டோம். கலெக்டர் கேட்டதுக்கு என்ன சொன்னார், கலெக்டர் கேட்கும்போது அரசின் சார்பாக எங்களை கூப்பிட்டு கேட்டால் இது கல்லாங்குத்தி இடம், நாங்கள் கொடுக்கறதுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு, கல்லாங்குத்தில் பட்டா கொடுக்கறதுக்கு அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு. எங்கே கொடுக்க முடியாதுன்னா நீர்நிலை மட்டும்தான் கொடுக்க முடியாது. குட்டை பாட்டை இந்த புறம்போக்கெலாம் இருந்தால் இங்கே பட்டா கொடுக்க முடியாது. மற்றபடி கல்லாங்குத்தாக இருந்தால் கொடுக்கலாம், நத்தம் புறம்போக்காக இருந்தால் கொடுக்கலாம். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு பட்டா கொடுக்கறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஏன் இப்போ பட்டா கொடுக்க முடியலன்னா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்கு. அதனால் கலெக்டரும் நமக்கு சாதகமாக இருக்கிறார். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உயர் நீதிமன்றமோ இல்லை உச்ச நீதிமன்றமோ கூப்பிட்டு, உதாரணம் என்னையே எடுத்துங்க, நான் இருக்கிற வீட்டுக்கு பட்டா இல்லை, அரசு புறம்போக்கு இடம், நீர்நிலை இடம் அப்படின்னு இருந்தால் என்னை காலி பண்ணு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா அடுத்த நாளே அரசாங்கம் இடிச்சுட்டு வர முடியும். நான் குடியிருக்கிற வீட்டுக்கே இதான் நடக்கும். நான் பட்டா வாங்கியிருக்கிறேன் இருக்குது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லாத போது வீட்டை இடிக்கணும் நீதி அரசை கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா அது மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் இல்லை எந்த துறை அதிகாரம் இருந்தாலும் உடனே போய் வீட்டை இடிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கலெக்டர் மேல் நோட்டீஸ் கொடுத்து கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உண்டு. அதுக்காக தான் ஆணையாளர் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா இல்லை அவங்க பொருள் வீணாகிடக்கூடாது, இல்லை நமக்காக உதவி பண்ண போய் அதனால் கொடுத்துருக்குறாங்க. உடனே அமைச்சர் என்ன பண்ணா சொன்னார், நீங்கள் அந்த கேஸ் நடத்துவோம், ஜெயிப்போம், அப்புறம் எல்லாருக்கும் அரசின் சார்பாக நான் முதலமைச்சர்கிட்ட பேசி பட்டா வாங்கி கொடுக்க வேண்டியது என் வேலை. ஏன்னா கேஸ் நடக்கும்போது பட்டா கொடுக்க மாட்டாங்க, அதை முதல்ல தெளிவுபடுத்திங்க. ஒரு கேஸ் நடக்குது உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பட்டா கொடுக்க மாட்டாங்க. இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு தான் பட்டா கொடுப்பாங்க. சென்ற ஆட்சியில் 2 உதாரணம், ஒன்று நகர சேர்ந்த மாநகர செயலாளர் சொன்னார், திருவண்ணாமலை மாவட்டம் தான் அதிகபட்சமாக கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது திமுக ஆட்சியில் தான் நம்ம மாவட்டத்தில், அதுவும் நம்ம பகுதியில்
திமுக அரசாங்கம். நம்மளால் முடியாதனால நம்ம முடியும். ஒன்று. 2வது வருஷம் அண்ணாமலையார் கோயில் பற்றி சொன்னார். கோயில் நல்ல பிரகாசமாக இருக்குது. நம்ம ஊருக்கு என்ன மரியாதைன்னா அண்ணாமலையார் வச்சு தான் இங்கே எல்லாம் இந்த இருக்கின்ற இந்த நகரம் மட்டும் இல்லை, இந்த மாவட்டம், மாநிலம், உலக அளவில் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வராங்க ஆன்மீக பக்தர்னா அது நம்ம அண்ணாமலையார் கோயில் நம்பி தான் வராங்க. 2004 இந்த கோயிலில் தொல்பொருள் துறை, அது முதல்ல என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்லியல் துறைன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா கோயில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கோயிலை சும்மாவே வச்சுருப்பாங்க. நாம் போய் கற்பூரம் ஏற்ற முடியாது, நாம் போய் தீபம் விளக்கு போட முடியாது, நாம் போய் அபிஷேகம் பண்ண முடியாது, நாம் போய் அர்ச்சனை பண்ண முடியாது. வாங்கி காட்சி பொருள் மாதிரி தஞ்சாவூரில் பெரிய கோயில் ஒன்று இருக்குது, பெருவடியார் கோயில்னு சொல்லுவாங்க. இன்னும் புரியுன்னா உங்களுக்கு சிலர் பிரகதீஸ்வரர் கோயில்வாங்க. அந்த கோயிலில் இன்றைக்கும் நான் சொல்கிறது எதுவுமே நடக்கலை. ஏன்னா யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும், போனீங்கன்னா போயிருந்தவங்களுக்கு தெரியும், போகாதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா தொல்லியல் துறையில் அப்படி தொல்லியல் துறை நம்முடைய அண்ணாமலையார் கோயிலை எடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அரசாங்கம், மேலே ஒன்றிய அரசாங்கம், மேலே ஆண்டு கொண்டிருக்க அரசாங்கம் முடிவு பண்ணிச்சு. இந்த குறையெல்லாம் எல்லாரும் நம்ம திமுக நிர்வாகிங்க, ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்கள், வணிகர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம அமைச்சர்கிட்ட, இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் அன்றைக்கி அமைச்சர்லாம் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் 2004 போய் அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போ கலைஞர் நம்ம ஊருக்கு வந்திருந்தார். வந்திருக்கும் போது இவர் போய் கலைஞர்கிட்ட சொன்னார். சொல்லும்போது இந்த மாதிரி கேட்குறாங்கண்ணே, எங்கள் பகுதியில் கோயில் எடுத்துக்கு போகிறாங்களா, நீங்கள் தான் காப்பாற்றி கொடுன்னு கேட்கும்போது கலைஞர் சொன்னார். தேர்தல் நேரம், அப்போ நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார நேரம் நடந்துட்டு, நான் சொல்கிற விஷயம் நடந்த விஷயம் சான்று. அப்போ உடனே கலைஞர் என்ன சொன்னார், நான் நினைக்கிற அரசாங்கம் மேலே வந்துருச்சுன்னா கோயிலை நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மேலே காங்கிரஸ் தலைமையெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் வந்துச்சு மேலே. உடனே கலைஞர் என்ன பண்ணார், இங்கே 2006 திமுக ஆட்சி வந்தது. நம்ம அமைச்சர் டெல்லிக்கு அனுப்பிச்சு போய் நீ போய் அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து நான் சொல்கிறேன் பேசுகிறேன்னு சொல்லி அந்த வழக்கை நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் வாங்க வச்சு நம்முடைய அண்ணாமலையார் கோயில் பக்தர்களுக்கு தான் என்றைக்குமே அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலை காப்பாற்றி கொடுத்து திமுக அரசாங்கம், கலைஞர் நம்ம அமைச்சருக்கு முயற்சி எடுத்தார். அப்படி எடுக்கும்போது உங்களை விட்டுருவார். அதனால தான் குடியிருப்போர் சங்கத்தின் சார்பாக வழக்கு தொடுத்திருக்கிறோம். எங்ககிட்டையும் பட்டா இருக்குது, எங்ககிட்ட மின் ரசீது இருக்குது, நாங்கள் குழாவரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம்னு சொல்லி எல்லா தகவலையும் திரட்டி நம்ம இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதனால் வழக்கு கண்டிப்பாக நமக்கு சாதகமாக வரும். நோட்டீஸ் ஏன் கொடுக்குறான்னு கேட்டால், நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு காரணம் வேறு ஒன்றும். நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா அதிகாரியை பணியிட நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக அவங்க கடமைக்கு அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. நாம் வழக்கை தொடுத்திருக்கிறோம். அதனால் தைரியமாக இருங்க. 2 மாதம் அவகாசம் நமக்கு கோர்ட்டு கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம். அதனால் நான் சொன்னேன், சிறந்த வழக்கறிஞர்களை வச்சு இந்த கேஸை நம்ம நடத்தின்னு இருக்கிறோம், உறுதியாக நம்ம ஜெயிப்போம். ஏன்னா அரசு சார்பாக கூப்பிட்டு கலெக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது கல்லாங்குத்து சார், பட்டா கொடுக்கலான்னு நீதிமன்றத்தில் கேட்டாங்கன்னா நான் சொல்ல தயாராக இருக்கிறேன்னு கலெக்டர் சொல்லிட்டார், கமிஷனரும் சொல்லுவார். இப்படி இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பவர் உங்களால், உங்களுக்கு ஆதரவோடு நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற வச்சிருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால் பதட்டம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்னொரு செய்தி, சமீப காலமாக எல்லா இடத்துலையும் சில இடத்துல வசூல் பண்ணுறதா கேள்விப்பட்டால் தயவுசெய்து யாரும் பணம் கொடுக்க வேண்டாம். அமைச்சர் அவர் தனிப்பட்ட முறையிலே இந்த வழக்குக்கு என்ன செலவோ அதை நான் எடுத்து நான் வழக்கு ஜெயிச்சு கொடுத்து நான் போட்டு நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். யாராவது பணம் கேட்டால் அதை தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். அதை ஒன்று தெளிவுபடுத்துகிறேன். அதனால் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. எதிர்களை சேர்ந்தவர்கள் யார், எந்த கட்சியாக இருக்கணும், இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லை, யாராவது இல்லை இந்த மாதிரி போய் ஜெயிச்சுக்குவோம் நாங்கள் இது பண்ணிடுவோம் அதுன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாது, ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது. நமக்கு பட்டா கொடுனாலும் அரசாங்கம் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணுனாலும் அரசாங்கம் தான் கொடுக்கணும், நமக்கு கரண்ட்டு நமக்கு லைட்டு போனாலும் அரசாங்கம் தான் போடணும். தனி மனுஷன் யாராவது பண்ண முடியாது. அதனால் அரசாங்கம் நமக்கு ஆதரவாக துணையாக இருக்கிறது. அதை முதல்ல தெளிவுபடுத்திருங்க. எதில் யாராவது உங்களை குழப்பம் நினைச்சாலோ தவறான தகவல் சொல்ல நினைச்சாலும் எதையும் நம்ப வேண்டாம். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், சுப்பிரமணியம் இங்கே தான் இருக்கிறாரு, சரவணகுமார் இங்கே தான் இருக்கிறாரு, வக்கீல் அவர்கள் இங்கே தான் வீடு, கோயில் பக்கத்தில் இங்கே தான் இருக்கிறாரு, நம்ம மாநகர செயலாளர் வர்றாரு, நாங்கள் வரோம். நாங்களாம் உங்களோட எப்பவுமே தொடர்பு இருக்கிறவங்க, திமுகவை சார்ந்தவங்க. அதனால் இதில் மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தைரியமாக அன்றாடம் ஒரு வாழ்க்கையை என்னவோ பாருங்கள். காப்பாற்றி கொடுக்க வேண்டியது அமைச்சர் முன்னின்று நான் செய்கிறேன் உறுதியாக சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். இதை மனதில் வைத்துக்கொண்டு பதட்டம் இல்லாமல் உங்களோட அன்றாட வாழ்க்கையை தொடர்பான அந்த நேரத்தில் உங்களை கேட்டு விளக்கம் கொடுத்துட்டேன்.
இன்னொரு கூடுதல் செய்தி இப்போ சொல்றாரு. நம்ம இங்கே பக்கத்து சேர்ந்து ஒரு 54 வீடு இடிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொன்னாங்க. அந்த நான் சொன்ன வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஒரு எம்பியாக இருக்கிறார் மாநில அவர்கள், அவர்கிட்ட நம்ம அமைச்சர் தான் சொல்லி கேஸ் நடத்தி அந்த கேஸ் ஜெயிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு வீடெல்லாம் காப்பாற்றப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கூடுதல் தகவல். அதனால் தைரியமாக இருக்க, பதட்டப்பட வேண்டாம். அன்றாட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ச்சியாக நடத்துமாறு கேட்டு இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அளவுக்கு ஒரு